வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக இருப்பீங்க நினைக்கிறேன். வாங்க, வெயில் நேரத்துக்கு நல்ல அருமையான ஒரு ஃப்ளவர் ஷோ பார்க்கலாம். வாங்க. இங்கே ஊட்டிக்கா வேண்டாம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் டிஎன்ஏயு இங்கே வந்து கோயம்புத்தூரில் இன்னையிலேருந்து இன்னைக்கு நாளைக்கு நாளான்னைக்கு 3 நாளும் ஒரு சிறப்பான அருமையான கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு ஃப்ளவர் ஷோ ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மலர் கண்காட்சி. துணைவேந்தருடைய பேச்சு ஒன்று இருந்தது. அருமையான பேச்சு, மிக அருமையான பேச்சு. 6வது கோவை மலர் கண்காட்சி. இதுக்கு முன்னாடி எப்போ நடத்துனாங்கன்னா 2012 நடத்தியிருக்காங்க. 11 வருடம் கழித்து இப்போ 2024 இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. ரொம்ப சிறப்பான ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. பாருங்கள், இந்த வாசலே வந்து விழாப்புறம் பூண்டிருக்கு. கோவை மக்களுக்கு அருமையான வாய்ப்பு, மிக மிக அருமையான வாய்ப்பு. ஊட்டி செல்ல வேண்டாம், கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற மாதிரியே அருமையாக பண்ணியிருக்காங்க. பாருங்கள், எத்தனை கூட்டம், எத்தனை கூட்டம். 100 ரூபா நுழைவு கட்டணம் வச்சுருக்காங்க. குழந்தைகளுக்கு 50 ரூபா. அதை வாங்கி கையில் ஒரு டேக் ஒன்று கட்டி விட்றாங்க. வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு உள்ளே போக வேண்டியதான். இதுதான் அந்த உள்ளே வரக்கூடிய வழி. வெளியிலேருந்து உள்ளே வரக்கூடிய வழி. அத்தனை பேர் வந்தாலும் அத்தனை வரிசை வச்சு கிடுகிடுன்னு வர மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இன்னும் சூடு பிடிக்கலை, இப்போ தான் ஆரம்பம். இன்றைக்கி தான் துவக்க விழா. அப்படியே உள்ளே போகலாம். வாங்க, அப்படியே போனோம்னா என்னெல்லாம் இருக்குதுன்னு அப்படியே ஒரு ரவுண்டு பார்ப்போமா? வாங்க வாங்க வாங்க. நாளைக்கு டைம் இருக்குது, நீங்கள் தாராளமாக போகலாம். இங்கே பாருங்கள், மலர்லேயே ஒரு 2 அன்னப்பட்சிகள் மாதிரி அருமையான ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. ஒரு நீர் ஊற்று பாருங்கள், எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். நகரத்துக்குள்ளே தான் இருக்கும். அதெல்லாமே இன்னும் அப்படியே முடியும் தருவாயில் நடந்துகிட்ருக்கு. இது பாருங்கள், நீயும் நானுமா கண்ணான்னு சதுரங்கத்தை என்ன அழகாக அமைச்சிருக்காங்க. அந்த நீர்வீழ்ச்சி செயற்கை நீர்வீழ்ச்சி தான், நீர் ஊற்று தான். உருளைக்கிழங்கு டவர் பார்த்துருக்கீங்களா? உருளைக்கிழங்கு பொடிமாஸ் சாப்பிட்ருப்பீங்க, கூட்டு பொரியல் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு டவர் பார்த்தீங்களா? சதுரங்கத்தை அப்படியே அருமையாக அமைச்சிருக்காங்க. பார்க்கவே நல்லா இருக்குது. அது கருப்பு வெள்ளையில் இருக்கும், இது கலர் மாதிரி இருக்குது. தாயை காத்த தனையன் படம் பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், யானையை காத்த அந்த ஜோடி, அந்த பழங்குடி ஜோடி, அவர்களுக்கு ஒரு மரியாதை பண்ணியிருக்காங்க. ஒரு வயலட் கலரில் ஒரு குட்டி யானை அழகாக பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரம்மியமாக இருக்குது. இதெல்லாம் அங்கே பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய மலர்கள், மலர் செடிகள், கொடிகள் எல்லாமே பாருங்கள் அருமையாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பார்க்கவே சும்மா பரவசமாக இருக்குது நமக்கு. இது பாருங்கள், திருவள்ளுவர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். அவர் பாக்கள் விற்று பார்த்தாரு, குரட்பாக்கள். இப்போ பூக்கள் விற்கிற மாதிரி உட்காந்துருக்கார் பாருங்கள். வெயிலுக்கு இதமாக இருக்கும் போல் பூக்களுக்கு நடுவில் சும்மா ஜம்முன்னு உட்காந்துருக்கார். இது பாருங்கள், ஒரு ஏர் உழவர் என்ன ஒரு கம்பீரமாக நிற்கிறார் பாருங்கள். இடுப்பில் ஒரு துணி, தலையில் ஒரு கட்டு, அவ்வளோதான். ஏர் உழவர். அவர் செய்யக்கூடிய காரியங்கள் அந்த மாதிரி அதனால் வச்சுருக்காங்க. இந்த தடவை கனவுகள் மலரட்டும் அப்படிங்கிற கான்செப்டில் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ், கோவையின் மற்றும் ஒரு அடையாளம் ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ். அவங்களும் அங்கே ஒரு பேனர் வச்சுருக்காங்க. இந்த கார்கள்லாம் பாருங்கள், பிளைமவுத் கார். இதெல்லாம் அந்த காலத்து கார். சினிமா நடிகர்கள், பெரிய பெரிய பணக்கார முதலாளிகள் வைத்திருந்த கார். அதுவும் இங்கே கார் கண்காட்சி மாதிரி ஒரு 2-3 கார் நிற்குது. ஐ ஃபவுண்டேஷன், அது இதுன்னு ஏகப்பட்ட ஸ்டால் போட்டிருக்காங்க. ஏகப்பட்ட ஸ்டால். எல்லோரும் ரொம்ப உற்சாகமாக அந்த வேலைகளை தொடங்கிட்டு இருக்காங்க. நடனமாடும் பாட்டின்னு ஒன்று போட்டிருக்க பாருங்க. ஓடி விளையாடும் பாட்டியாம். அப்பா, அந்த அளவுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நடக்கிறதுக்கு கொஞ்சம் காலில் பலம் வேணும், மனசில் தில்லு வேணும். அவ்வளோ தூரம் உள்ளே நடக்க வேண்டியிருக்கு. எல்லாருமே கொஞ்சம் தயங்கி வர மாதிரி தான் தெரிஞ்சது. எல்லாம் ஒரு மாதிரி வயதானவர்கள். அதனால் அவங்க அப்படியே போயிட்டு வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. இந்த செடி கொடிகள்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், கார்டன். ஆஹா, பார்க்கவே சும்மா அப்படியே பரவசமாக இருக்குது. உற்சாகம் பீரியடுதே உங்களுக்கு. எனக்கு பீரியடுதப்பா. நேர்லேயும் பார்த்தேன், வீடியோ எடுத்தேன், உங்களுக்காகவும் போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ. அப்புறம் மூலிகைகளின் சங்கமம் அப்படின்னு சொல்லி நிறைய மூலிகைகள் வச்சுருக்காங்க. அதில் கேன்சருக்கு கூட ஏதோ ஒரு மூலிகை பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. கமர்ஷியல் ஹெர்ப்ஸ் ஒன்று. அப்புறம் இந்த கடைசியில் வந்து கேன்சருக்கு கூட ஒரு மூலிகை இருக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க.
இங்கே பார்த்தீங்களா ஆன்டி கேன்சரஸ் ஹெர்ப். ஆமாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இது பூராமே மருத்துவ குணங்கள் அடங்கிய மூலிகைகள். மலர் கண்காட்சி, செடி கொடிக்கு நடுவில் உயிர்காக்கும் சில விஷயங்களும் இருக்குது பாருங்கள். என்ன ஒரு அலங்காரமாக, என்ன ஒரு ஆடம்பரமாக, என்ன ஒரு அற்புதமாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். பார்க்க பார்க்க நமக்கு அங்கேருந்து நகரவே மனசு இல்லைங்க. மயில் பாருங்கள், மயில் பார்த்தே அழகாக இருக்கும். அதில் மலரால் செய்யப்பட்ட மயில் அப்படியே காலை மடக்கி உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. மாலைகள் பாருங்கள், இதெல்லாம் வந்து இந்த உதிரி பூக்களில் கட்டக்கூடிய மாலைகள். என்னென்ன விதமாக, என்னென்ன வெரைட்டியாக, என்னென்ன அழகாக, எப்படிலாம் கட்டியிருக்காங்க பாருங்கள். பூக்கூடைகள், மக்கள் சும்மா வண்ணமாக வந்து பார்த்துட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த பொக்கேன்னு சொல்கிறோம் இல்லையா, பூங்கொத்து, அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வச்சுருக்காங்க. எல்லா கலர்லையும் கலந்து வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், பொங்கல் பானை பொங்குது பாருங்கள். சிவப்பு கலரில் மண்பானை பொங்குது. பக்கத்தில் 2 காளை மாடு ஏர் உழுவதற்கு தயார் நிலையில் உள்ளது. எப்போ கூப்பிட்டாலும் வரும் பாருங்கள். ஒரு விவசாயி தலையில் வைக்கலை சுமந்துட்டு வரார். வைக்கல்னால் தெரியுமா மக்களே, பார்த்துருக்கீங்களா? பாருங்கள் வைக்கல். இது பாருங்கள், அந்த சின்ன முளைப்பாரி மாதிரி ஒரு செடியை அந்த தொட்டியில் வச்சுருக்காங்க. பசுமை கண்ணை பறிக்குது. இங்கே பாருங்கள், ஜல்லிக்கட்டு வீரர் ஒருத்தர் திம்மில் பிடிச்சிட்டு நிற்கிறார் பாருங்கள். இது ஒரு பொங்கல் காட்சி அழகாக தரையில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், காய்கறிகளாலேயே ஒரு பெரிய ஒரு உருவத்தை பண்ணியிருக்காங்க. காலிஃப்ளவரில் தொடங்கி ஏகப்பட்ட காய்கறிகளை வச்சு சும்மா வணக்கம் போடுற மாதிரி ஒரு அருமையான ஒரு பொம்மை மாதிரி இருக்குது பாருங்கள். எல்லாமே காய்கறிகளால் செய்யப்பட்டது. இங்கேயும் அப்படித்தான் ஒரு பூக்கூடை மாதிரி ஒரு பெரிய ஒரு பூ பந்துன்னு சொல்லலாம், அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு சின்ன மேடை மாதிரி இருக்குது, அதில் ஏறி பார்த்தா இதெல்லாம் வெளியே மேலேருந்து பார்க்குற மாதிரி ஒரு காட்சி. இது ஒரு அரங்கம். இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான அரங்கம். பாட்டு போட்டி அது இதுன்னு நிறைய வச்சுருக்காங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் போங்க 3 நாளைக்கு. கோவை மக்களே, பாருங்கள், 6வது மலர் கண்காட்சி. இந்த வழியெல்லாம் போட்டிருக்காங்க, எங்கேருந்து எப்படி போகணும் என்னன்ட்டு. ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. பார்க்குறதுக்கு நிச்சயமாக ஒரு கொடுப்பனையும் வேணும் போல் இருக்குது. கொடி வகை தொகுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் வச்சுருக்காங்க. கிளைம்பர்ஸ் பிளாக். அதில் வந்து அந்த படரக்கூடிய கொடிகள் போன்ற செடிகள் போன்ற கொடிகள் எல்லாம் அங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாம் படர்ந்து வளரக்கூடிய விஷயங்கள். அதுவும் நல்லா அழகாக இருக்குது பார்க்குறக்கு. எதுவுமே வந்து குறையாக தெரியல எனக்கு. இது வந்து ஃபுட் கோர்ட்டு. மக்கள் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா மக்கள் வர ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால் அவங்க ஃபுட் கோர்ட்டை முக்கிய ஆரம்பிச்சிருவாங்க மத்தியான நேரத்தில். இது காலையில் 10-11 மணிக்குள்ளே எடுத்ததுனால உணவு நேரம் வரல. இத்தனை அரங்குகள் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஏகப்பட்ட அரங்குகள் சுற்றி அடிக்கிறதுக்கு. தெம்போடு போங்க, மகிழ்ச்சியோடு வாங்க. மரங்கள் பாருங்கள், என்னென்னவோ மரங்கள், எப்படியோ மரங்கள். இதில் ஒரு மரத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இயற்கையாக வளர்ந்த மரங்கள். இதெல்லாம் வந்து அந்த கேம்பஸ்குள்ளேயே இருக்கக்கூடிய பர்மனண்ட் மரங்கள். இதெல்லாம் இங்கே ஒரு ஆர்ச் மாதிரி வச்சு அப்படியே போகுது பாருங்கள். வாங்க கிட்ட போய் பார்ப்போம் என்னென்னு. அதுவும் இப்படித்தான் ஒரு செயற்கை நீரூற்று, ஒரு ஃபவுண்டன்னு சொல்லலாம். ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு வேளை இரவு நேரத்தில் வண்ணங்கள் வருமா என்னன்னு எனக்கு தெரியல. காலையில் வண்ணங்கள் எல்லாம் வரல. ஏதோ கீழே பார்த்தா ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி இருக்கும், நமக்கு மேலே பார்த்தா அருமையான ஒரு தண்ணீர். இந்த மரம் பாருங்கள், அது என்னமோ பனைமரம் மாதிரி இருக்குது, ஆனால் கிளைகளோடு கூடியிருக்கு. பார்த்தீங்களா, அந்த பனைமரம் மாதிரி தான் எனக்கு தெரியுது, ஆனால் கிளைகள்லாம் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்டேட் பேங்க் கூட ஒரு ஸ்டால் வச்சுருக்காங்க. லோன் கொடுக்கறது பற்றி எங்கள் பெரிய ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்காங்க. எங்கே போனாலும் விட மாட்டாங்க போல இருக்குது. லோன் கொடுக்காம வாங்காமல் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு சின்ன அரங்கம். அப்படியே உட்காந்து உணவருந்துற மாதிரி இருக்கும் போல். இன்னொரு செயற்கை நீரூற்று பாருங்கள், அது ஒரு பக்கம் தனியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இசைக்கருவிகளை பூக்களாலே செஞ்சு பாருங்கள். பக்கத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் நிற்கிறாங்க. ரொம்ப அருமையான காட்சி. கிட்டத்தட்ட நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதுகாரும் கூட பொறுமையாக வந்து கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர்.